செல்லம்மா ஆண்டுக்கு ஒருவராக பாஞ்சாலியோடு வாழ வேண்டும். ஒருவனோடு வாழுகிற பொழுது மற்றவன் தாயாக எண்ண வேண்டும். செல்லம்மா தவறி பார்த்தால் பார்த்த பாவம் தீர தீர்த்த யாத்திரை போக வேண்டும் என்று சொல்லுவார் மாமி. அப்படி அம்மா ஒரு நாள் ஆயுத கிடங்கிலே ஆயுதம் எடுக்க சென்ற அர்ஜுன பெருமாள் செல்லம்மா தருமனுடன் மஞ்சார் பொழில் விளையாடிடும் மயில் சீரடி கண்டான். தருமனுடன் மஞ்சார் பொழில் விளையாடிடும் மயில் சீரடி கண்டான். ஆயுத கிடங்கிலே ஆயுதம் எடுக்க சென்ற அர்ஜுனன் சொல்லம்மா பாஞ்சாலி அம்மையாருடைய திருப்பாதத்தை பார்த்து பாவம் என்று முடிவு செய்து தீர்த்த யாத்திரை செல்லுவார் மாமி. எப்படிம்மா போவார்? பார்த்தறிவன் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன். பார்த்தறிவன் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன். பார்த்தறிவன் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன். பார்த்தறிவர் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன். சீத்திகள் நல்லறவானை பெற்று பாண்டி செந்தமிழ்நாடு புகுந்திடுவார். சீத்திகள் நல்லறவானை பெற்ற பாண்டி செந்தமிழ்நாடு புகுந்திடுவார். அங்கு சித்திரங்கத மங்கையுடன் கூடி அங்கொரு பிள்ளையை ஒங்க வைத்து. அங்கே சித்திரங்கத மங்கையுடன் கூடி அங்கொரு பிள்ளையை ஒங்க வைத்த. செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமனம் கொண்டிடுவார். செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமனம் கொண்டிடுவான். ஐவர்க்கும் பாஞ்சாலி தெய்வத்துக்கும் பிள்ளை அஞ்சிலம் பஞ்சவர் தோன்றிடுவார். ஐவர்க்கும் பாஞ்சாலி தெய்வத்திற்கும் பிள்ளை அஞ்சிலம் பஞ்சவர் தோன்றிடுவார். தையல் சுபத்திரை அர்ஜுனர் கபிமந்தனையன பிறந்தோங்கிடுவார். தையல் சுபத்திரை அர்ஜுனர் கவிமன் தானையன பிறந்தோங்கிடுவான். பார்த்தறிவர் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன். சீர்த்திகள் நல்லறவானை பெற்று பாண்டி செந்தமிழ்நாடு புகுந்திடுவார். மாமி பார்த்தனாகி அர்ஜுன பெருமான் தீர்த்த யாத்திரையாக புறப்பட்ட சொல்லம்மாயிடும் கங்கை நதியிலே மூழ்கி நாகலோகம் சென்று நாகக்கண்ணியான உலுவியை மணந்த அரவான் என்று சொல்லும்படியான 32 லட்சணமுடைய பிள்ளையை பெற்ற. அப்படி அம்மா திருப்பதி வந்து திருவேங்கடவனை வணங்கி திரு காஞ்சிபுரம் போய் ஏலவார் குழலி உடனாகிய ஏகாம்பரநாதரை வணங்கி திருவண்ணாமலை வந்து நினைக்க முக்தி தருகின்ற உண்ணாமலை உடனாகி அண்ணாமலையை வணங்கி திருக்கோயிலூர் சென்று உலகல் அந்த பெருமாளை வணங்கி சிதம்பரம் சென்று தில்லை நடராஜனை வணங்கி நடகட்டமா ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை வணங்கி மதுரை மாநகரம் சென்று சித்திரவாகன பாண்டியனுடைய மகள் சித்ராங்கதையை மணந்த பப்புரு வாகனன் என்ற ஒரு பிள்ளையை பெற்ற. அங்கிருந்து புறப்பட்டு பகவான் கண்ணன் தங்கையான சுபத்திரா தேவியை மணந்த. அங்க செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமனம் கொண்டிடுவான். செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமனம் கொண்டிடுவான். செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமனம் கொண்டிடுவான். கண்ணன் தங்கையான சுபத்திரா தேவியை திருமணம் செய்து இந்திரபிரஸ்த வந்து சேருவார் மாமி. Check. 可以呢。
எம்பாவை வாசகம் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிக்க முட்டி கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் மணியாக வடம் வரும் மணநாளி மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பணி நாளில் மங்கையரிலம் தோழி கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். பொன்னாளி ரோகிணி நன்னாளி அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடமாறி சந்தியில் முகமாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். மகள் பாஞ்சாலி பூந்துயில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முகம் பார்த்தனின் எங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழைக்கு சேரனுக்கு தோழமை தாழ்த்தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வளம் வந்து